கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சொப்பனம் கண்டு இந்த ஊழியத்தை பற்றின ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் காமிச்சார். எப்படின்னா, ஒரு கட்டடம் பெரிய கட்டடம் கட்டி முடிச்சாச்சு. அந்த கட்டத்தை குழந்தைகள்லேருந்து பெரிய ஆட்கள் உட்காந்து சின்ன பிள்ளைங்கள்லாம் விளையாண்டுருக்காங்க. அதை பார்த்து இன்னொரு கட்டடத்துக்கு போயிட்டு இருக்கேன். அங்கே ஜியோலி டிவி பார்க்கறதுக்காக நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. ஆனால் ஜியோலி டிவி அந்த நேரத்தில் வரல. ஏன்னா கேபிளுக்கு பணம் கொடுக்க காசு இல்லாதனால அது அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிது. இப்போ அப்படியே இன்னொரு கட்டடத்துக்கு வெளியே வந்துட்டு இருக்கேன். இன்னும் 2 கட்டடம் ஒரு கட்டடம் கட்டி கால்வாசி நிற்கிது. இன்னொரு கட்டடத்தில் அசிபாகம் போட்டிருக்காங்க. அப்போ பாஸ்டருக்கு முன்னாடி போயிட்டுருக்காரு. இப்போ நானும் சின்ன பிள்ளைங்களும் பின்னாடி போயிட்டுருக்கோம். அப்படியே ஒவ்வொரு கட்டடமாக தாண்டி போயிட்டுருக்கோம். இந்த கட்டத்தை ஆண்டவன் கொடுத்தாரு. நான் பாஸ்டர் அடிக்கணும்னு சொல்லுவாங்க. எப்போ ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்குமோ அப்போ தான் ஆண்டவர் வாக்குத்தத்தமும் கொடுப்பாரு, தரிசனம் கொடுப்பாருன்ட்டு. அது மாதிரி எனக்கு தரிசனத்தை கொடுத்தாரு. எப்படின்னா, எனக்கு பாஸ்டர் சொன்னார், நீங்கள் அநேக தோட்டங்களை வாங்குவீங்கன்ட்டு. அப்போது ரொம்ப கஷ்டத்தில் ப்ரே பண்ணிட்டே இருக்கும்போது நைட்டு அந்த நேரத்தில் தான் அந்த கனவு வந்துச்சு. எப்படின்னா, தோட்டத்துக்கு மத்தியில் நின்றுட்டு இருக்கேன். சுற்றி ஒரு 1/2 கிலோமீட்டர் எல்லாம் சுற்றி அப்படியே பச்சை பசேல்னு எல்லாமே இருக்குது. இப்போ மனசில் நினைக்கிறேன், இந்த இடத்துல கட்டடம் கட்டணும் அப்படின்ட்டு. அதே கட்டடமும் கண்லேயும் ஆண்டவர் காமிக்காரு. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஜியோலி டிவிக்கு எல்லாருமே உதவி செய்யணும். அது நமக்கு சொல்கிறாரு. கர்த்தருடைய வாசை தான் நமக்கு சொத்து உண்டாக. ஆமாம்.